வாங்க காலத்தால அழிக்க முடியாத ஒரு கதைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணுவோம். இது ஒரு பெருவழியோட கதை இல்ல, அந்த ஒளியையே மொத்தமா விழுங்க நினைச்ச இருளுக்கும் அதுக்கும் நடந்த ஒரு பெரிய போரோட கதை. எல்லாமே ஒரு இருட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஆனா இது வெளிச்சம் இல்லாத சாதாரண இருட்டு இல்ல. இது அதை விட ரொம்ப ஆழமானது. பாருங்க, இந்த இருட்டு வெளியே இருந்து வரல, அது மனுஷனோட மனசுக்குள்ள இருந்து பிறந்துச்சு. நம்ம ஆன்மாவையே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு திங்கிற ஒரு வியாதி மாதிரி. இந்த இருட்டுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? பயம், துரோகம், அடக்க முடியாத ஆசை, அப்புறம் கட்டுப்படுத்தவே முடியாத கோவம். இந்த 4 கொடூரமான உணர்வுகளும் ஒன்னு சேர்ந்து இந்த உலகத்தையே மெதுவா அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. சரி, இந்த கெட்ட சக்திகள் கிட்ட மாட்டின இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? அங்க என்னதான் நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். அந்த உலகத்துல உண்மைக்கே வாயே இல்ல, ஆனா அநீதி அது பாட்டுக்கு சத்தமா சிரிச்சிட்டு இருந்துச்சு. பலம் இல்லாதவங்க உயிரோடு இருக்கவே போராடிட்டு இருந்தாங்க. ஆனா பலம் இருக்கிறவங்களோ அதிகாரத்தை வச்சுட்டு ஆட்டம் போட்டாங்க. சொல்லப்போனா சமுதாயத்தோட ஒவ்வொரு மூலையிலயும் இந்த இருளோட கரை படிஞ்சிருந்துச்சு. இப்படி விரக்தியோட உச்சகட்டத்துல இருந்தப்போதான் நம்பிக்கையோட முதல் வெளிச்சமா ஒரு புதிய சக்தி வரப்போறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சது. இவ்ளோ மோசமான இருட்டுல நம்பிக்கைக்குன்னு ஒரு சின்ன இடமாவது இருக்குமா? இல்ல அது மொத்தமா அழிஞ்சு போயிருக்குமா? அப்பதான் திடீர்னு வானத்துல ஒரு மின்னல் வெட்டுச்சு. ஆனா அது மழை வர்றதுக்கான அறிகுறி இல்ல, அது ஒரு தெய்வீக வருகையோட முதல் அடையாளம். அந்த மின்னலோட சேர்ந்து ஒரு மந்திரம் இந்த பூமியையே உலுக்கிச்சு. வேல் வேல்னு ஒரு முழக்கம். அந்த சத்தம் மக்களோட இதயத்துக்குள்ள ரொம்ப காலமா உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு வீர அழைப்பு மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தத்திலிருந்து ஒரு சூரியனே பிறந்த மாதிரி பிரகாசமான ஒரு ஒளி வெளியே வந்துச்சு. அந்த ஒளியோட நடுவுல அவரு நின்னாரு, முருகன். அவரோட வருகை ஒன்னும் அமைதியா இல்ல, ஒரு பெரிய புயல் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. கண்கள் ரெண்டும் நெருப்பு மாதிரி எரிஞ்சது. கையில இருந்த வேல் பிரகாசமா ஜொலிச்சது. அந்த வேல் சும்மா ஒரு ஆயுதம் மட்டும் கிடையாது, அது அறிவோட அடையாளம். அநீதிய அழிச்சு நீதிய நிலைநாட்டுற சக்தியோட சின்னம் அது. இப்போ நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். முருகனுக்கும் அந்த இருளோட அசுர சக்திகளுக்கும் நடக்கப் போற அந்த கடைசி போர். முருகனோட வருகையை பார்த்ததும் இருட்டோட படைகளெல்லாம் பயத்திலையும் கோபத்திலையும் ஒன்னு திரண்டுச்சு. தங்களோட மொத்த சக்தியையும் ஒன்னு சேர்த்து கடைசி தாக்குதலுக்கு ரெடியானாங்க. எதிரிங்க எல்லாம் கோவத்துல பயத்துல கத்திட்டு இருந்தாலும் இவரு கொஞ்சம் கூட அசையல, அப்படியே நின்னாரு. அவரோட அந்த அமைதியே ஒரு பெரிய எச்சரிக்கையா இருந்துச்சு. அப்புறம் கையில இருந்த வேலைய லேசா அசைச்சாரு. அவ்வளோதான், ஒரே நொடிதான். ஒரு ஒலி, ஒரு சத்தம், ஒரு அதிர்வு. அந்த ஒரே ஒரு தாக்குதல்ல இருட்டோட படைகள்லாம் சும்மா காத்துல பஞ்சு பறந்த மாதிரி சிதறி போச்சு. அவங்களோட பலம், நம்பிக்கை எல்லாமே ஒரே நொடியில சுக்குநூறா உடைஞ்சது. மறுபடியும் அந்த முழக்கம் கேட்டுச்சு, வேல் வேல். ஆனா இந்த தடவை அது பூமியையே நடுங்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப வலிமையா இருந்துச்சு. முருகன் தன்னோட கடைசி தாக்குதலுக்கு தயாராயிட்டாரு. வானம் முழுக்க ஒரு பெரிய ஒளி வெள்ளம், ஒரு பெரிய வெடிச்சத்த மாதிரி. ஆனா அது அடங்கினதுக்கு அப்புறம் மயான அமைதி. போர் முடிஞ்சிருச்சு. சரி, போர் முடிஞ்சது. அந்த புது விடியல்ல உலகத்துக்கு என்ன மிச்சம் இருந்துச்சு? அந்த ஒளி என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு போச்சு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இருட்டு அது இருந்த சுவடே இல்லாம போயிடுச்சு. வானம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு மக்களோட முகத்துல பயத்தை பார்க்க முடியல, அதுக்கு பதிலா நம்பிக்கைய பார்க்க முடிஞ்சது. முருகன் அங்கேயே நின்னுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப முகத்துல அவ்வளோ அமைதி. அவரோட பார்வை நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. எப்படி திடீர்னு வந்தாரோ அதே மாதிரி மறைஞ்சும் போயிட்டாரு. ஆனா அவர் கொண்டு வந்த அந்த ஒளி, அந்த நம்பிக்கை உலகத்துல நிரந்தரமா தங்கிடுச்சு. எப்போல்லாம் இந்த உலகத்துல மறுபடியும் இருள் வர முயற்சி பண்ணுதோ அப்போல்லாம் அந்த சத்தம் கேட்கும், வேல் வேல். அந்த வீர முழக்கம் கேட்கிற வரைக்கும் அந்த பாதுகாவலன் முருகன் திரும்பவும் வருவாரு. இதுதான் அந்த ஒளி கொடுத்த வாக்குறுதி.